Thank you once again. I want to greet all of you in the name of the Lord and also greet you a blessed and a happy and fruitful 2024 New Year. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஐசாயா chapter 43. I will read 18 and 19. 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். Forget the former things, do not dwell on the past. See, I am going to do a new thing. Now it springs up. Do you not perceive it? I am making a way in the wilderness and streams in the wasteland. A way in the wilderness and streams in the wasteland. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை சொல்லும்போது அதை எந்த விதமான சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு சொன்னார்? 722 BC, கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் வருஷத்தில் நார்தர்ன் கிங்டம், 10 கிங்டம் ட்ரைப்ஸும் அசிரியா ராஜ்யம் அவங்கள கைதிகளாக கொண்டு போயிட்டாங்க, சிறை கைதிகளாக. அப்புறம் 586 BCயில் Babylonian forces came and overpowered Jerusalem. So Judah and all the 12 tribes are out now. 10 tribes அசிரியாவுக்கு போச்சு, அடுத்த 2 ட்ரைப்ஸும் பாபிலோனுக்கு போயிடுச்சு. அவங்க வழிபட்ட டெம்பிள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி தீக்கிரையாக்கி போட்டாங்க. எருசலேம் நகரத்தையே அடித்து போட்டாங்க, இடித்து உடைத்து எருசலேமின் மதில்கள் அலங்கங்கள் எல்லாம் சிதறி போயிடுச்சு. It was a real gloomy context, hopeless situation. Their center of worship was the temple Solomon built. That was not there. அங்கே தான் போய் வருஷம் ஆண்டவரை வழிபடுவாங்க, அது இல்லை. இப்போ எங்கே போயிருக்கிறாங்க? பாபிலோனுக்கு போயிருக்கிறாங்க. பாபிலோனில் போன உடனே அங்கே அந்த பாபிலோனியர்கள்லாம், எப்பா ஹீப்ரூஸ் நீங்கள்லாம் ரொம்ப அருமையாக பாடுறவங்களாம்ல, கொஞ்சம் பாட்டு பாடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன பாட்டு பாடினாங்க? By the rivers of Babylon, there we sat down. How can we sing the Lord's song in a strange land? ஆண்டவருடைய பாட்டை நாங்கள் எருசலேமுக்கு போகும்போது பாட வேண்டிய பாட்டியா? உங்கள் ஆறுகள் பக்கத்தில் உட்காந்து பாட சொல்கிறீங்களே, உங்கள் தேவர்களுக்கு முன்பாக உட்காந்து பாட சொல்கிறீங்களே என்று பாடினார்கள். அதை தான் அவங்களால பாட முடிஞ்சுது. அவ்வளோ துக்கத்தில் சோகத்தில் இருந்தாங்க. அந்நிய நபர்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க, அந்நிய தேவர்களை வழிபடுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் அப்போ 722ஆம் வருஷத்துலேருந்து 520ஆம் வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 200 years, எருசலேம் இடிஞ்சு 70 வருஷம், இவ்வளோ வருஷம் கழித்து இந்த ப்ராஃபஸி அவங்களுக்கு வருது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நமக்கு ஒரு நாள் கஷ்டம் வந்தாலே கஷ்டமாக இருக்குது இல்லையா? தலைவலி காய்ச்சல் ஒரு நாள் வந்துச்சுன்னா எல்லாருமே கஷ்டப்படணும். இது ஒரு நாள் கூத்தல்ல, ஒரு வாரம் கூத்தல்ல, 70 வருஷம், 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். லாஸ்ட் 20 years, லாஸ்ட் 70 years, லாஸ்ட் 100 years அதை யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். ஐ எம் ஸ்டார்டிங் எ நியூ திங். இப்போது ஒரு புதிய காரியத்தை செய்கிறாய், அதை இப்பொழுதே தோன்றும் என்று சொல்கிறார். அது தோன்றுச்சா? ஆமாம். The great
Persian king Cyrus came. He overpowered Babylon. And Persian king என்ன சொன்னார் தெரியுமா? The Cyrus the Great. அவர் என்ன சொன்னார்? கோரேஸ் மன்னர், ஐயா இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு போங்க, உங்கள் நகரத்தை கட்டுங்கள், அலங்கத்தை கட்டுங்கள், எருசலேமின் கோபுரத்தை கட்டுங்கள், உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்கள், உங்களுடைய தேவனை வழிபடுங்கள் என்று அனுப்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை, அதை சாதித்து காட்டினார். நம்முடைய ஆண்டவர் சாதித்து காட்டுகிற தேவன். இன்றைக்கி கூட பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம் இல்லையா? யூ லுக் அட் த இன்டர்நேஷ்னல் வார்ஸ், ரஷ்யா யுக்ரைன் வார், இஸ்ரேல் ஹமாஸ் வார், இன்னும் எத்தனையோ இடங்களில் அன்ரெஸ்ட் நடந்து கொண்டு இருக்குது, எத்தனையோ இடங்களில் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பீப்புள், மைக்ரேஷன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி அவங்க இடத்துல இல்லை, அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க அகதிகளாக இருக்காங்க. Persecution of believers, national politics, 2024 எப்படி இருக்குமோ தெரியலையே. environmental challenges. ஃபஸ்ட்டு கேட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னால் சென்னையில் ஃப்ளட்ஸ் வந்துச்சுன்னு, அப்புறம் 2 வீக்ஸ்க்கு முன்னால் பார்த்தா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாசரத்து அதெல்லாம் போட்டில் போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் போட்டில் போகும்போது ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறாரு, இது ஏதோ கடலில் போயிட்டுருக்கு, ஆறில் போயிட்டுருக்குன்னு யோசிக்காதீங்கயா, இது வயக்காட்டில் போயிட்டுருக்குது இந்த போட்டுன்னு சொல்கிறாரு. environmental challenges, exaltation of lies and injustice, பொய், பித்தலாட்டங்கள் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ வெளியே நடக்குதுன்னு யோசிக்காதீங்க, ஆண்டவருடைய மக்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ், பிரேக் டவுன் ஆஃப் ஃபேமிலிஸ், ரிபெலியஸ் ஜெனரேஷன், ஐயா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நிறைய காரியங்களில் நம்ம கிட்டத்தட்ட அதே நிலைமையில் தான் இருக்கிறோம், அகதிகளாக இருக்கிறோம். we are living like Babylonian exiles. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். The Lord is able to bring a new thing in your life. ஒருவேளை உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸு, ப்ராப்ளம்ஸு, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட அப்படியே கொடுத்துருங்க. ஜஸ்ட் சரண்டர் அண்ட் டெல் him, Lord, I cannot do this. With my wisdom, I cannot solve this. But you can solve. And I want you to do a new thing in my life, Lord. In my family, Lord. In my children, Lord. With my in-laws, Lord. என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணி பாருங்களேன். 2024 ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. அதைத்தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது. மெசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் கம்ஃபர்ட், அதை தான் ஆண்டவர் கொடுக்குறார் ஐசாயாவில். அதாவது 39 அதிகாரம் ஐசாயாவில் ஜட்ஜ்மெண்ட். 40 என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த டியூட்ரோ ஐசாயா, 2வது ஐசாயா 40வது அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய செய்தியை நமக்கு கொடுக்கிறார். அதில் ஆண்டவர் செய்கிற சில அருமையான வசனங்களை வாசிக்கிறேன். இந்த 2024க்கு அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஏசாயா 40:30வது வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஐயா, இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அஷ்யூரன்ஸ். 41வது வசனம், 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 43ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற வசனங்கள், ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்த 2024 உண்டு. இந்த வருஷத்தின் முழுவதுக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற வசனங்கள், இதை நம்ம பிடித்துக்கொள்ளணும். ஆனால் இதை நமக்கு சொந்தமாக்கணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அதைத்தான் செய்ய வேண்டும். அப்போது ஆண்டவர் இந்த அஷூரன்ஸ் எல்லாம் எப்படி செய்ய போகிறாராம்? 41ஆம் வசனத்தை பாருங்கள். 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. ஐயா, நீ பூச்சின்னு எனக்கு தெரியும், நீ யூ ஆர் அ வேர்ம். இங்கிலீஷ் பைபிளில் யூ வேர்ம் ஜேக்கப் என்று போட்டிருக்குது. அப்போ ஒரு பூச்சின்னா உங்களுக்கு மனசில் என்ன வருது? ஒரு கொசு மாதிரி இல்லையா? ஈயல், அது கொசு. அதை ஒரே பட்டுன்னு அடித்து நம்ம கொண்டுடலாம் இல்லையா? பூச்சி ஒரு சின்ன வேர்ம், காலில் மிதித்து அந்த புழுவை நம்ம என்ன செய்யலாம், உடனே அடுத்த செகண்ட் செத்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, 15ஆம் வசனத்தை பாருங்கள், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஐயோ, ஒரு சின்ன பூச்சியை பார்த்துக்கிட்டு, யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய். ஐயா, சரித்திரத்தில் நடந்துச்சு. அசிரியா இஸ்ரவேலை கைப்பிடிச்சாலும், பாபிலோனியர் இஸ்ரவேல் யூதா மக்களை கைப்பிடிச்சாலும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார்? ஆண்டவர். கடைசியில் பெர்ஷியா கிங்டம் பாபிலோனை ஒழுங்க வச்சதும் ஆண்டவர். பெர்ஷியா மன்னனை தூண்டி என்னுடைய மக்கள்லாம் திரும்ப போகிறதுக்கு வழி பண்ணு. அப்போ அவங்க திரும்ப போகும்போது கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க அங்கே கொண்டு போகும்போது அவங்களாம் வாலிபர்கள், டீனேஜர்ஸ். இப்போ அவங்களுக்கு வயசாயிருச்சு, 75-80 வயசாயிருச்சு. ஐயோ, அங்கே போனால் வழியில் தண்ணி இருக்கும், அக்கினி சூழல் இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாத, தண்ணீர் உன் மேலே மூளாது, அக்கினியில் நீ வேக மாட்டா, நான் தான் இருக்கிறேன்ல. அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பத்தை வச்சு இஸ்ரவேலை நடத்தின அதே ஆண்டவர் தானே, போ என்று ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஐயா, ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கும்போது ஒரு பெரிய தைரியம் அது. அதை யாரும் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. த கவுன்சிலர்ஸ் cannot give, your parents cannot give, your teachers cannot give, your pastors cannot give, but God gives you that strength. அந்த தைரியத்தோடு போங்க. அப்போ அதான் முதலாவது பேரடாக்ஸ். ஃபஸ்ட்டு பேரடாக்ஸ் என்னென்னா, ஒரு பூச்சியை பார்த்து சொல்கிறாரு, நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய் என்று சொல்கிறார். That's the first paradox. You, worm Jacob, shall thresh the mountains. அப்போ இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அபரிமிதமான அசாதாரணமான வல்லமையை தரப்போகிறார். God is going to give. Why? He is giving it to the small worm. ஏன் ஒரு சின்ன பூச்சிக்கு அதை கொடுக்குறாருன்னா, அதுதான் ஆண்டவருடைய செயல். ஒரு பெரிய கோலியாத்துக்கு கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும், அவன் பெரிய பலவான்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பூச்சிக்கு ஆண்டவர் அதை கொடுத்தா அப்போ எல்லாருக்கும் தெரியும், இந்த பூச்சிகிட்ட ஒன்றும் கிடையாது, அதை பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு தான். அதனால தான் அவர் புத்தியீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவருடைய பலத்தை வெளிப்படுத்துகிறார், ஒரு சின்ன பூச்சியை தெரிந்து கொண்டு மலைகளை நொறுக்குகிறார். You want to participate in God's plan? Be ready. Be ready to do exploits for God in 2024. That mediocre life வேண்டாயா, போதும். Wake up, get up, be ready for action, because God is going to do a new thing. ரெண்டாவது பாராடாக்ஸ் என்ன தெரியுமா? 18வது வசனம்.
ஏசாயா 41:18, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம், இது ரெண்டுமே ஒரு முரண்பாடு தானே. ஃபஸ்ட்டு பேரடாக்ஸ், ஒரு சின்ன பூச்சி மலைகளை மிதித்து நொறுக்கும். ரெண்டாவது பேரடாக்ஸ், ரெண்டாவது முரண்பாடு என்ன? வனாந்தரம் தண்ணீர் தடாகமாக மாற்றும். இட் டிஃபைஸ் லாஜிக், it defies human understanding, but that is what God wants to do through your life. In 2024, are you ready to participate in the mission of God? ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவர் அழைக்கிற அந்த ஊழியத்திற்கு இணைந்து செயல்பட ஆயத்தமாகி விட்டீர்களா? God will do exploits. He will do great things. 2 வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் இது எங்கே நடந்துச்சுன்னு சொல்லணும். நான் வாசிப்பேன், நீங்கள் எனக்கு சொல்லணும். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். யார்? வெரி குட், எக்ஸலண்ட். 5 பாயிண்ட்ஸ். ஆஹா, பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு அழுறா, கதறா, நானும் சாக போகிறேன், நான் சாகும் முன்னாலும் என் பிள்ளையை பார்க்க போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்தார். Sometimes God has to open our eyes to see this kind of a miracle that is already there. The provision is already there, but we are blind. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், அதுவும் வசனம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லணும். எங்கே இருக்குன்னுல யார் எங்கே பேசுனதுன்னு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எலியா, வெரி குட். 5. ஏன்னா போன வருஷம் பிரசங்கத்தில் நிறைய பேருக்கு 5 கிடைக்கல, இப்போ எல்லாத்துக்கும் 5 வந்துக்கிட்டு இருக்குது. வெரி குட். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பார். ஐயா, மழையே இல்லை, எல்லா இடத்துலையும் வறண்டு போயிருக்கிறது. அங்கே ஆண்டவருக்கு அவருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை போஷிப்பதற்காக ஒரு ஆற்றை உண்டு பண்ணினார். அங்கே குடிப்பாய். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? ஐ எம் கோயிங் டு டூ அ நியூ திங், ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் அ நியூ திங் என்று சொல்லுகிறார் இல்லையா? வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக்கப் போகிறேன், வறண்ட பூமியை நீர் கேணிகளாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதெல்லாம் சரித்திரத்தில் அவர் செய்து முடிச்சிட்டாரியா. ஆகாருக்கு தண்ணீர் துறவை காட்டினார், அவருடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு தண்ணீர் ஆற்றை காட்டினார். மற்றவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அங்கே ப்ரொவிஷனை கொடுத்தார். ஒரு காகம், ஒரு ரேவன், அதை வச்சுக்கிட்டு அவருடைய தீர்க்கதரிசியை போஷிக்கிறார். காலையில் அது அப்பம் கொண்டு வருது, இறைச்சி கொண்டு வருது. என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? காக்காக்கு வாயில் இறைச்சி இருந்தால் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குமா? டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் போய் கொடு. ஆண்டவர் கட்டளை இட்டால் காகங்கள் வந்து கொடுக்கும். That is God's provision. Depend on God's provision, not on your wisdom, not on your strength, not on your ability. I tell you, 2024 will be a transformed year for you. That is what God wants you to do. அந்த அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அதனால் மீடியாக்கர் வாழ்க்கை வேண்டாம். ஏதோ நான் சின்ன ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் சின்ன லெவலில் பண்ணுறேன், வேண்டாம். ஆண்டவர் உங்களை பெரிய இடத்துக்கு அழைக்க போகிறார். சிலர் ஆண்டவர் பயங்கரமாக உபயோகிக்க போகிறார், உங்களை உபயோகிக்க போகிறார், உங்களுடைய குடும்பத்தை உபயோகிக்க போகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பார். ஐயா, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உபயோகிக்க போகிறாரா? எங்கள் குடும்பம் நொறுங்கி போயிருக்குதே,
பூச்சி மாதிரி இருக்குது, ஏற்கனவே அடிபட்டு போச்சே. ஆண்டவர் he can do the transformation. Do you believe it? நம்புறீங்களா? You believe, you surrender, I tell you God will do his work, because our God is a miracle working God. Our God is a God of impossibilities. இந்த உலகம் இல்லை முடியாதுன்னு சொல்லுதா, அதைத்தான் ஆண்டவர் செய்வார். யாக்கோபின் சிறு பூச்சியே மலைகளை மிதித்து நொறுக்குவாய். இன்னொரு பூச்சி அல்ல, மலைகளை மிதித்து நொறுக்குவாய். மலைகளை மிதித்து நொறுக்கும் சக்தியை ஒரு சின்ன பூச்சிக்கு கொடுக்க வல்லமையான தேவன் இன்றைக்கு உங்களை என்னை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். புதிய ஆண்டிலே எங்களை அழைத்து வந்தீர், உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சவாலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் சின்ன புழுக்கள் தான் சுவாமி, நாங்கள் சின்ன பூச்சிகள் தான். ஆனால் எங்களை வைத்து நீர் மலைகளை நொறுக்கப் போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்தர வெளிகளிலே ஆறுகளை நீர் உண்டாக்கப் போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இதை சரித்திரத்திலே நீர் செய்தீர், எங்கள் மூலமாக இந்த புதிய வருஷத்திலே நீர் செய்யப்போகிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த தமிழ் பிரதரின் சர்ச்சை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம்டு சர்ச்சாக நீர் மாற்றும். ஆண்டவரே, இந்த சர்ச் மூலமாக, இந்த திருச்சபையின் மூலமாக உம்முடைய வெளிச்சம், உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பெங்களூரில் பரவத்தக்கதாக உதவி செய்யும் சுவாமி. இதன் மூலமாக ஒரு சின்ன பூச்சியம் போல இருந்தாலும், ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் சுவாமி, இந்த சபையின் மூலமாக ஒரு பெரிய திட்டத்தை நீர் இந்த வருஷத்தில் நீர் செய்ய போகிறீர். உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம், எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதியும். பல குடும்பங்களிலே ஆண்டவரே பிரச்சனைகள் உண்டு, ஒத்துக்கொள்கிறோம். பல குடும்பங்களிலே தோல்விகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு, சண்டைகள் உண்டு. எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் குடும்பமாக நீர் மாற்றும். நீர் எங்களுடைய குடும்பத்திற்கு வாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் தாரும். எங்களுடைய குடும்பத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சுவாமி, ஒரு சாட்சியின் குடும்பமாக நீர் மாற்றும் சுவாமி. நீர் எங்களை வழி நடத்தும். எங்களுடைய பிள்ளைகளை தொடும். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சால்வேஷனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு அவர்களை மாற்றும். ஆண்டவரே, எதிர்காலத்தின் திருச்சபை அவர்கள்தான் சுவாமி. அவர்களை நீர் இந்த திருச்சபைக்கு நீர் கொண்டு வாரும். ஒரு பெரிய உயிர்மீட்சியை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்திலே தாரும், எங்களுடைய திருச்சபையிலே தாரும். நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வருஷத்திலே உம்மோடு சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.